பாபா ட்ரஸ்ட்ல மெம்பர் கிடையாது, பேங்க் அக்கவுண்ட் கூட கிடையாது, கார் வச்சுக்க மாட்டார், செல்போன் கூட அவர் கிடையாது. ட்ரஸ்ட்ல இவங்க தான் மெம்பரு, இவங்க குரூப்ல தான் இந்த சொத்துக்கித்து பணங்கனா எல்லாமே இருக்கு. இப்ப கேடி ராகவனோட 30 அடியாட்கள் கேம்பஸ்ல தங்கி இருக்காங்க. அடியாட்கள் உள்ள போறாங்க, பக்தர்களை உள்ள விட மாட்டேன், பூசாரிகளே உள்ள விட மாட்டேன்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கர் பாபா அறநெறி இயக்கம் சார்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்போட நோக்கம், சிவசங்கர் பாபா அவர்களுடைய சம்ரட்சணான்னு ஒரு அமைப்பு இருக்குது, சுசில்ஹரி பள்ளி இருக்குது, ராமராஜ்ய 49 கோயில்களோட கேம்பஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் அட்மினாக இருக்கக்கூடிய ஜானகி சீனிவாசன் அப்படின்றவங்க ஒரு 20 வருட காலமாக ஜாதிய மனோபாவத்தோட பாபாவோட நெருக்கமாக இருந்த குடும்பங்களை விரட்டி அடிக்கிறது, கட்டிடங்கள் இந்த மாதிரி இதுகளில் நிறைய கமிஷன் அடித்து ஊழல் பண்ணது, அப்புறம் பள்ளிகளில் மாணவர்களை நிறைய சித்திரவதைக்குள்ளாக்கி டிசி கொடுத்து அனுப்புனது, இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 20 வருஷமாக அவங்களோட அதிகாரத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. பாபாவை மீறி ஒரு அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாபா சிறையில் இருக்கிறப்ப கோயில் கதவை பூட்டிட்டு, பாபா சொன்னார்னு சொல்லி கோயில் கதவை பூட்டிட்டு நான் பிராமின்ஸை உள்ளே விடாமல் நான் பிராமின்ஸ் கோயிலில் ஆக்கிரமித்து அந்த கதவுகளை உடைச்சி இவங்க அதை ஆக்கிரமித்து விளக்கேற்றினாங்க. அதை என்னன்னு கேட்டதுக்கு கேட்டவங்களை அடிச்சிருக்காங்க. அதுக்கு கேடி ராகவனோட பிஜேபியை சேர்ந்த கேடி ராகவனோட அடியாட்கள் கூட இருந்து அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அது சம்மந்தமாக நாங்கள் மாவட்ட எஸ்பி, ஆட்சியர், நேற்று டிஜிபி எல்லார்ட்டையும் எங்கள் இயக்கம் சார்பாக ஒரு 50 பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்து முதல்வரோடையும் கவர்னரோடையும் இந்த அறநிலையத்துறை அமைச்சரோடையும் நாங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். குற்றச்சாட்டை என்னென்னா, 20 வருஷமாக இவங்க எல்லா தவறுகளையும் செஞ்சப்போ பாபாவுக்காக பாபா இருக்காருன்னு பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தொடர்ச்சியாகவும் அதே மாதிரி போயிட்டுருக்கு. எங்களோட இது என்னென்னா, பாபாவுக்கு யாரும் எதிரிகளே கிடையாது. பாபா எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர், எதிரிகளே கிடையாது. எதிரிகளை பூராத்தையும் உருவாக்குனது யாருன்னா ஜானகி சீனிவாசன். இந்த ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டே ரம்யான ஒருத்தவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டே யாருன்னா, ஜானகி சீனிவாசனோட தங்கச்சி பையனை கல்யாணம் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு போய் அந்த பையன் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி டைவர்ஸ் ஆன அந்த பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இப்போ எல்லாமே ஜானகி உருவாக்கின எதிரிகள். இந்த மாணவர்கள் டிசி வாங்கிட்டு போனவங்க எல்லாருமே பாபா ஸ்கூலோட சம்மந்தப்படாதவர். அவங்க தான் அட்மின், அவங்க தான் ஸ்கூலுக்கு, ராமராஜ்ய கேம்பஸ்க்கு, சம்ரட்சணான அமைப்புக்கு எல்லாத்துக்கும் அட்மின் அவங்க தான். அவங்க தான் இந்த அராஜக போக்க பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ட்ரஸ்டிகள் எல்லாம் அவங்க சொல்கிறத தான் கேட்பாங்க. அங்கே இருக்க ஒரு 20 பிராமின் குடும்பம் இருக்குது. அவங்க எல்லாருமே இந்த அம்மா சொல்கிறத தான் கேட்டுக்கிட்டு இதெல்லாம் முன்னாடி 20 வருஷம் நடந்ததுனால தான் இவ்வளவு எதிரிகள் உருவாயிருக்காங்க. இப்போ அந்த எதிரிகள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பாபாவோட எதிரிகள் கிடையாது. எங்களோட பாயிண்டே அதான். இந்த ஜானகி செஞ்ச தவறுகள்னால உருவான, ஜானகி டீம் செஞ்ச தவறுகள்னால உருவான எதிரிகள் அவங்க இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ எங்களுக்கு என்ன டவுட்னா, இந்த கம்ப்ளைண்ட் இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஜானகியே இருப்பாங்களோன்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா பாபா ட்ரஸ்ட்டில் மெம்பர் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் கூட கிடையாது, கார் வச்சுக்க மாட்டார், செல்ஃபோன் கூட அவர் கிடையாது. ட்ரஸ்ட்டில் இவங்க தான் மெம்பரு, இவங்க குரூப்பில் தான் இந்த சொத்துக்கித்து பணங்கனா எல்லாமே இருக்குது. இப்போ கேடி ராகவனோட 30 அடியாட்கள் கேம்பஸில் தங்கியிருக்காங்க. அடியாட்கள் உள்ளே போகிறாங்க, பக்தர்களை உள்ள விட மாட்டேன், பூசாரிகளே உள்ள விட மாட்டேன்றாங்க. இது இப்போ எங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா, இதுக்கு பின்னாடி இவங்களே இருப்பாங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா ஆரம்பத்திலேருந்து எங்களை மறுப்பு சொல்ல விடலை. 20 நாள் கழிச்சு போக்சோ போட்டோன்னே என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் தான் மறுப்பாகவே வந்தது. இவங்கெல்லாம் இன்ஸ்டாகிராமில் எழுதுனப்ப எழுதக்கூடாதுன்ட்டாங்க. நாங்கள்லாம் எதிரிகள் வெளியில் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, அப்புறம் வெளியில் இருந்தவங்க நிறைய பேர் சொல்கிற தகவல் உள்ளே இருந்தால் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. அப்புறம் கிட்ட போய் பார்த்தா, இப்போ அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எந்த சட்ட நடவடிக்கையும் ஒழுங்காக பண்ணல. இப்போ நீங்கள் பாருங்கள், ஹைகோர்ட்டில் மோகன் பராசரன் வர்றாருன்னு சொன்னாங்க, வரல, பழைய லாயரை தான் விவாதம் பண்ணுறாரு. அப்போ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப இவங்க அதே அராஜக போக்கோட பணத்தோட அடியாட்களோட இருக்காங்க. இப்போ இவங்க மேலே கம்ப்ளைண்ட் இப்போ ஒரு 40 நாளாக நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கோம். இவங்க மேலே தான் குற்றச்சாட்டு இருக்குது, இவங்க தான் தவறு பண்ணியிருக்காங்க, பாபா மேலே எந்த தப்பு இல்லை. ரத்னகிரி சாமியை போய் பார்க்குறப்ப அவரே கேட்டார், பாபாவுக்கு எதிரிகளே இல்லையே, எப்படி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. அப்போ இவங்க மேலே சந்தேகம் நாங்கள் கத்திக்கிட்டே இருக்கோம். ஆனால் யாருமே அவங்கள நெருங்கவே இல்லை. காரணம் பணமா இல்லை சாதியா இல்லை அடியாட்களா என்ன ஒன்றுமே புரியலை. இதுக்குள்ளே ஒரு பெரிய மர்மம் இருக்கிறதா நினைக்கிறோம். அதனால் காவல்துறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நேற்று கூட டிஜிபி சாரை பார்த்து நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோம். அரசு மேலே எங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது. அதனால இவங்க ஜானகி சீனிவாசன் அந்த டீமை கைது பண்ணி முறையாக விசாரிச்சா பாபா வழக்கில் புதிய திருப்பங்கள் வரும்ன்றதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். அதை உங்க முன்னாடி வைக்கிறோம்.
எதுங்க? ஆமா ஆமா, பாபா அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இருந்தது. இல்ல இல்ல, அவங்கள கண்டுபிடிச்சு 40 லட்சம் ரூபாய் ஊழல் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்கள துபாய்க்கு மகன் வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. அப்புறம் இன்னொரு மேட்டர் என்ன நடந்திருக்குன்னா, பாபா அதை லெட்டர்ல உங்களுக்கு பத்திரிகையாளர் செய்தியா லெட்டர்ல இப்ப கவர் கொடுப்போம், அதுல வச்சிருக்கோம். பாபா வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த ஜானகி டீமை தூக்கிட்டு 21 பேர் யங்ஸ்டர் கொண்ட ஒரு கமிட்டி போட்டிருக்காரு. ரீசெண்டா கமிட்டி போட்டப்ப இந்த அங்க உள்ள இருக்கிற குடும்பங்கள், ஜானகி ஆதரவாளர்கள் அவர்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க, ஜானகி இல்லாம நாங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் பாபா வந்து இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப ஜானகி எல்லாரையும் தூக்கிட்டு பாபா புது கமிட்டி யங்ஸ்டர்ஸோட போட்டிருக்காரு. அந்த கமிட்டியில் நான் பிராமின் இருந்திருக்காங்க. அதுல இருந்து நான் பிராமின் பேர்களை எல்லாம் சொல்லி இவங்கெல்லாம் அதுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு எல்லாமே சொல்லி அந்த கோபத்துல தான் இவங்க ஒரு 40 லட்சம் ரூபாய் பணம் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பாபா கண்டுபிடிச்சு துபாய்க்கு அனுப்பினதா ஒரு தகவல் வருது. இந்த தகவலின் அடிப்படையில் பார்க்குறப்ப இவங்க எல்லாத்துக்கும் பின்னாடி இருப்பாங்களோன்னு எல்லாருமே ஒரு 90% பக்தர்கள் வந்து நம்புறாங்க. கேடி ராகவன் வந்து சார், அவர் வந்து பிஜேபி, அவங்க ஒய்ஃப் வந்து டான்ஸரா வந்து ஒரு 8 வருஷம் அங்கே வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மேட்ரு ஆரம்பிச்சோன்னே அரெஸ்ட்டுக்கு முன்னாடி இருந்தே அவரோட கைடன்ஸ்ல தான் எல்லாமே நடக்குது. எங்களுக்கு என்ன டவுட்னா, அவங்க என்ன ஃபர்ஸ்ட் சொன்னாங்கன்னா, யோகி ஆதித்யநாத் சார் சொன்ன மாதிரி யோகி ஆதித்யநாதோட கெஸ்ட் ஹவுஸ்ல பாபா இருக்காரு, அமித்ஷா டேபிள்ல ஃபைல் இருக்கு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனை நாங்க பாக்குறோம், ராவன் எல்லாமே பண்ணி முடிச்சிருவாரு அப்படின்னாங்க. அப்புறம் அரெஸ்ட் நடந்துச்சு. ராவன் அரெஸ்ட்டுக்கு முன்னாடி அவர்கிட்ட என்கிட்ட ஒரு தடவை நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் பிரஸ் மீட் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றது, பாபா மேல இப்படி குற்றச்சாட்டு வர்றப்ப நான் மறுப்பு சொல்றேன், மேனேஜ்மெண்ட் மறுப்பு சொல்லுங்க, ஏன் நீங்க மறுப்பே சொல்லாம இருக்கீங்கன்னு கேட்டோம். அப்ப வந்து நீங்க வேணா பிரஸ் மீட் கொடுங்க, நாங்க கொடுக்கறதா இல்ல அப்படின்னு வந்து ராகவன் சொன்னாரு. ஆனா அதையுமே அட்மிட் ஜானகி வந்து மறுத்தாங்க, நீங்க பிரஸ் மீட்லாம் கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். அது இன்ஸ்ட்ரக்ஷன் யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு நாங்க கேட்கறதுக்குள்ள அவங்க வந்து என்ன சொல்றாங்க, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சார், நீங்க பிரஸ் மீட் கொடுக்க கூடாது. இல்ல, அவருக்கு நாங்க 7 பேருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். அவர் மேல கம்ப்ளைண்ட் எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து எல்லாம் கொடுத்துருக்கோம். அண்ணாமலை சார், எல்முருகன் சார், வானதி சீனிவாசன் மேடம் எல்லாருக்குமே ஒரு 7 பிஜேபி தலைவர்களுக்கு அனுப்பியிருக்கோம். என்னன்னா சார், அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, பாபா போக்சோல காலையில அரெஸ்ட் ஆகுறாரு, மத்தியானம் அரெஸ்ட் ஆகுறாரு, காலையில எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் வச்சு 3 நாள் ஆன்டிசிபேட்டட் பெயில்ல வருவாங்கன்றாங்க. ஆன்டிசிபேட்டட் பெயில இந்த இது கிடையாது. இப்படியா வரிசையா பொய் சொல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து பாபாவை சிக்க வச்சிருப்பாங்களோன்னு எங்களுக்கு தோணுது. அப்புறம் கேடி ராகவனுடைய அடியாட்கள் 30 பேர் பவுன்சர்ஸோட சேர்ந்து அந்த கேம்பஸ்ல இருக்காங்க. ஜானகிக்கு சார், அவங்களும் ஜானகி ரொம்ப பக்கத்துணையா ஒன்னா சேர்ந்து இருக்காங்க. இல்ல, அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு வந்து சார் வேற உள்நோக்கங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு சார். அதை பத்தி நாங்க வந்து யூகமா தான் சொல்ல முடியும். அதனால நான் இங்க யூகத்தை சொல்லல. எங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, ஜானகிக்கு பக்கபலமா இருக்கிறது ராகவன். இந்த டீம் சேர்ந்து அங்க பாபாவை உள்ள வச்சுட்டு இவங்க இங்க எதுவும் சொத்துக்கு ஆசைப்படுறாங்களா? ஏன்னா பாபா ட்ரஸ்ட்ல மெம்பர் கூட கிடையாது. அவர் இல்லைன்னா சொத்துக்களை இவங்க எடுத்துருவாங்க. இதுக்கு ஆசைப்படுறாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எங்களுக்கு இருக்கு, ஆழமான கேள்விகள் இருக்கு. அதனால தான் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்றோம், காவல்துறை இவங்களை ஜானகி, கேடி ராகவன் இவங்களை எடுத்து விசாரிச்சா, இதுல வந்து முறையா விசாரிச்சா இதுல வந்து திருப்பங்கள் வரும். ஏன்னா நாங்க ஆழமா நம்புறோம், பாபா மேல எந்த தவறும் கிடையாது. தவறுக்கு காரணம் இவங்க. பாபா வந்து பள்ளியோட சம்பந்தப்படாதவர், பணத்தோட ட்ரஸ்டோட சம்பந்தப்படாதவர் உள்ள இருக்காரு. அவருக்கு பெயில் கூட வாங்க மாட்டேன்றாங்க இவங்க. ஆனா இவங்க எல்லாருமே வந்து காசை வச்சுக்கிட்டு அடியால வச்சுக்கிட்டு இங்க உட்காந்துருக்காங்க. இவங்க கிட்ட யாருமே நெருங்க முடியல. நாங்க கத்தா ஒரு 40 நாளைக்கு மேல வந்து நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம், வீடியோ போடுறோம், அரெஸ்ட் ஜானகின்னு கேம்பெயின் நடத்துறோம். எஸ்பி சார் கொடுத்தோம், எஸ்பி சார் வந்து விசாரணை கூப்பிட்டே வரல. அப்புறம் ஏடிஎஸ்பி சார் வற்புறுத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. அப்புறம் அவங்க 2 தரப்பை எழுதி கொடுத்துட்டு போய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட கலெக்டர்கிட்ட 50 பேர் போய் மனு கொடுத்தோம். 50 பேர் தனித்தனியா மனு எழுதி மொத்தமா வச்சு கொடுத்தோம். அப்புறம் டிஜிபி சாரை நேற்று பார்த்தோம். இப்போ வந்து சிஎம் அப்பாயின்மெண்ட்டுக்காக அனுஜார்ஜ் மேடத்தோட பிஏட்டை வந்து கொடுத்துருக்கோம். கவர்னரை பார்க்க போறோம். இது வந்து சார் எங்கிட்ட பணம் கிடையாது. நாங்க வந்து நியாயமா வந்து ஒரு இதுக்காக போராடுறோம். நாங்க வந்து 5 வருஷம் ஆகுது, இவங்கெல்லாம் 25 வருஷம் 30 வருஷமா அங்க இருக்காங்க பக்தர்களா. அப்படின்றப்ப நாங்க ஒரு நியாயமான கோரிக்கைக்காக போராடுறோம். எங்கிட்ட உண்மை இருக்குன்னு, சத்தியம் இருக்குன்னு நாங்க நம்புறோம். அதனால நாங்க போராடுறோம். நீங்க எல்லாரும் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். நாங்க பொது வெளியில நாங்க உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கோம் சார். அது எல்லாமே ஜோடிக்கப்பட்டது இவங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இவங்க தான் சார் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஏதோ ஒரு பத்திரிகையில இருந்து பௌர்ணமி அன்னைக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இது பத்திரிகையில இதுல நிறைய உள்ளுக்குள்ள நிறைய மர்மங்கள் இருக்கு சார். நிறைய மர்மங்கள் இருக்கு சார் உள்ளுக்குள்ள. ஒரு சார் இந்த கேஸ் வந்துச்சு இல்லையா, அவங்க துபாயில இருந்தாங்க. இந்த கேஸ் வந்தோடனே கிளம்பி வந்தாங்க. இல்ல அரெஸ்டுக்கு முன்னாடியே கிளம்பி வந்துட்டாங்க. இங்க
இல்ல. அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் அடிப்படையில தான் வந்து இப்ப ஜாமீன் மறுத்துட்டு இருக்காங்க. அவரே வந்து விசாரணையில ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார் சொல்றாங்க. குற்றப்பத்திரிகை ஃபர்ஸ்ட் ஆமா ஆமா இதுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து இப்ப இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையே திசை திருப்புற விதமா பேசுறது எப்படி? இல்ல சார், நாங்க திசை திருப்பல. வழக்க பாபா மேல உள்ளதை விசாரிக்கட்டவங்க. வழக்குக்கு உடந்தையா இருந்தாங்கல்ல, இவங்க தானே மெயின் அட்மின். இவங்க தெரியாம எப்படி சார் ஸ்கூல்ல நடக்கும்? பாபாவுக்கும் அவருக்கு ஸ்கூலுக்கே சம்பந்தம் இல்ல. இவங்க அட்மின்ட்ட யாருமே நீங்க நெருங்கவே இல்லை, விசாரிக்கல, ட்ரஸ்ட்டை விசாரிக்கல, ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் பேர்த்த மட்டும் விசாரிச்சிருக்காங்க. இந்த அம்மாவை கைது பண்ணி விசாரிக்காம பாபா வழக்கு இருக்கட்டும், அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கட்டும், அது ட்ரையல்ல தெரியட்டும். ஆனா இவங்களை கையே வைக்கலையே. இவங்க தானே எல்லாத்துக்கும் பொறுப்பு. அவருக்கு பொறுப்பே இல்லை, அவர் கோயிலுக்கு மட்டும் தானே வருவாரு சார். இவங்க தான் சார் அதை அப்படி பண்ணிருக்காங்க. இப்ப பாபாவை ஆமா 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 சார், அதுதான் சார் நாங்க கேட்கிறோம். இவங்கள விசாரிங்க சார், அப்பதான் தெரியும். ஏன்னா பிஜேபி கட்சியை நான் சொல்ல மாட்டேன். ராகவன் வந்து ஃபுல் பேக்கப்ல சப்போர்ட் பண்றாரு. நாங்க என்ன கேட்கிறோம்னா, பாபாவுக்கு 20 நாள்ல வீடியோ போட்டு அவர் அரெஸ்ட் பண்றீங்கல்ல, நாங்க 40 நாள் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கோம், பிரஸ்ல எல்லாருக்கும் போறோம். இந்த அம்மா கிட்டயே ஏன் நெருங்கல? எதனால நெருங்க முடியல? பாபா பாலியல் குற்றச்சாட்டுல ஈடுபட்டாரு, பாலியல் விவகாரத்துல ஈடுபட்டாரு, குழந்தைகளை அபியூஸ் பண்ணாரு, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து அவருக்கு உடந்தையா இந்த மாணவிகளா ஏற்கனவே ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு இருக்கிற மாதிரி அந்த செயல்ல தான் ஈடுபட்டாங்களா? சார், அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. அந்த குற்றச்சாட்டை பொய்ன்னு சொல்றோம். ஆனா இவங்க டிசி கொடுத்து அனுப்பியிருக்காங்க சார். சார் போலீஸ் சார், நாங்க சொல்றோம் சார், போலீஸ் வந்து எங்க கருத்தையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு எல்லா தரப்பையும் விசாரிக்கணும்னு தான் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்றோம். இப்போ வந்து சார் டிசி கொடுத்து அனுப்புனது இந்த அம்மா, எல்லாருக்கும் அமிர்தா பாலாஜில இருந்து ஆசிஃப்ல இருந்து எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புனது இந்த அம்மா. பல குடும்பங்களை, ரம்யா குடும்பத்து மாதிரி பல குடும்பங்களை விரட்டி அடிச்சது இந்த அம்மா. இப்போ வரையும் ஜாதி பார்த்துக்கிட்டு வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோயில் கேட்டை உடைக்கிறாங்க. இவங்க வந்து 20 லட்ச ரூபா போட்டு கட்டின கோயிலோட கேட்டை, சென்சார் கேட்டை உடைச்சிட்டு போறாங்க. தட்டி கேட்டை இவங்களை அடிக்கிறாங்க. அடியாட்கள் 30 பேர் கையை முறுக்கி ஒரு என்ஆர்ஐ பையன் வந்து என்னை வந்து அடிக்கிறான். இதை வந்து ஒரு கேஸ் சொன்னா ஒரு சாதாரண போலீஸ் ஸ்டேஷன்லயாவது ஆக்ஷன் எடுத்துக்கல. இவ்வளவு பேர் சொல்ல சார், எஸ்ஐ முன்னாடி 30 அடியாட்கள் நிக்கிறாங்க சார். எந்த ஆக்ஷன் எடுக்கலையே. நான் இதுக்கு தான் ராகவன் வந்து பேக்கப்ல தான் இது எல்லாமே நடக்குது. அப்ப அரசு கவனத்துக்கு நாங்க கொண்டு வரோம். நாங்க இந்த ஆட்சி காவல்துறை மேல மிகப்பெரிய மரியாதை நம்பிக்கை இருக்கு சார் எங்களுக்கு. சார், பாபாவுக்கு தெரிஞ்சு பலமுறை இந்த அம்மா வெளியில அனுப்பியிருக்காரு சார். திரும்ப திரும்ப இந்த கும்பல் வந்து உள்ள சுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு சார் அதே பொய்ன்னு சொல்றோம் சார். நாங்க சார் அது பொய்ன்னு சொல்றோம் சார். ஆமா, நீங்க உண்மைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கல்ல, நாங்க பொய்ன்னு சொல்றோம். அதான் ஆமா 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 சார், கிரிமினல் கேஸ் கொடுப்பேன்னு மிரட்டினார் சார் என்னைய தனிப்பட்ட முறையில். நான் சொன்னேன் நீங்க என்ன வேணாலும் கொடுங்க, நான் பிரஸ் மீட் கொடுக்குறேன்னு சொல்லி தான் 2வது பிரஸ் மீட்டை கொடுத்தேன். என்னை மட்டும் இல்ல, அந்த 2வது பிரஸ் மீட் கொடுத்த ரமேஷையுமே மிரட்டினாரு சார். இதை நீங்க ஆரம்பத்துல இருந்து நீங்க நெகட்டிவா தான் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல வழக்கோட போக்கெல்லாம் கிடையாது. நாங்க விசாரிக்க தான் சார் சொல்றோம். திசை திரும்பினா திரும்பட்டும், கூப்பிட்டு விசாரிச்சா சார் உண்மை வரட்டுமே சார், வெளியில உண்மை வரட்டுமே. நீங்க பொய்யவே எப்படி ஜோடிச்சுட்டே இருப்பீங்க எத்தனை நாள் சார்? இல்ல ஆமா சார், வழக்கு திசை திரும்பணும் தான் இவங்களை விசாரிக்க சொல்றோம் நாங்க. ஏன்னா வழக்கு வந்து ஒரே திசையில போயிட்டு இருக்கு, இன்னொரு தரப்ப நீங்க கேட்கவே மாட்டேன்றீங்களே. சுத்தி சுத்தி பாபா கிட்டே தான் வருது. ஆமா சார், இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இல்ல கிடையாது 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 நீங்க பாத்தீங்களா? நீங்க வந்தீங்களா? நாங்க இருக்கோம் சார். அந்த வழக்குல ஒரே திசையில போக கூடாதுன்னு நாங்க பண்றோம் இது சார். நம்ம இந்த விஷயம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் சார். அது ட்ரையல்ல தெரியும் சார். சார் அதெல்லாம் அதெல்லாம் பேசாதீங்க. அதெல்லாம் 2 பிரஸ் மீட்ல பேசிட்டோம், எல்லாம் பேசியாச்சு பிரதர். அதெல்லாம் 2 பிரஸ் மீட்ல பேசியாச்சு. இதே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? விசாரிக்க வேண்டியவங்க நீங்க தான் திசை திருப்புறீங்க. இந்த பிரஸ் மீட்டை நீங்க தான் திசை திருப்புறீங்க. இந்த பிரஸ் மீட்டை நீங்க திசை திருப்புறீங்க. இந்த பிரஸ் மீட்டை திசை திருப்புறீங்க. ஜானகியை விசாரிங்க, அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். இந்த நாங்க கேக்குறது என்னன்னா, வழக்கு ட்ரையல்ல வருங்க. பாபா தப்பு பண்ணாரா இல்லையான்னு அங்க தெரியும். தப்புக்கு உடந்தையா இருந்தா பொறுப்புல அட்மினா இருக்கிற பாபா கோயிலுக்கு தான் வந்துட்டு போவாரு. அட்மினா இருக்கிற பொறுப்பாளரை விசாரிங்கன்னு சொல்றோம். அது ஏன் நெருங்கவே மாட்டேங்குது சார்? அது வந்து பொய் சார். பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயமே பொய். குற்றத்துக்கு உடந்தைனா அந்த இவங்களை டிசி கொடுத்து அனுப்புனது
சார் அது அவங்ககிட்ட தான் கேட்கணும், விசாரணையில் தான் கேட்கணும். கேடி ராகவன் உள்ளே தான் சார் இருக்காரு. சார் உள்ளே இருக்காரு. ஆடியோ இருக்கு இல்லை சார், அது எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கோம் நம்ம. சிசிடிவி சார் இல்லை, அது அவங்ககிட்ட சிசிடிவிக்கு மேலே பொருத்திருக்காங்க. அவங்க அந்த கேம்பஸ்குள்ளே தானே அவங்க குடியிருக்காங்க. நாங்கள் வெளியில இருந்து தானே போகிறோம் சார். நாங்கள் உண்மையை எங்கள் பக்கம் இருக்க சத்தியத்தை சொல்கிறோம் சார். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் திரும்ப திரும்ப நீங்கள் கேள்வி கேளுங்க சார். அது ஒரு 60-70 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி சார். அது ஒரு 49 கோயில் இருக்கு, ஸ்கூல் 2 கட்டடம் இருக்கு, ஸ்கூல் கட்டடம் இருக்கு, அதுக்கு பக்கத்திலே ஒட்டி குடியிருப்புகள் இருக்கு. அவங்க இவங்க கணேஷ் இல்ல சார், கேளம்பாக்கத்தில் மட்டும்தான் அவருக்கு ப்ராப்பர்ட்டி சார். டோட்டலா 1000 crore சார். அந்த ராமராஜ்யத்தினுடைய அசெட் வந்து 1000 crore, 700 crores லேண்ட். ஆனா பாபாவுக்கு அதுல ஒரு பைசா கூட தொடர்பு கிடையாது. இப்போ இவங்க கிட்ட பணம் இருக்கு, இந்த பணம் தான் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்புறம் உள்ள இருக்காரு. அதான் இப்ப பாபா வெளியே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா எல்லாமே. இப்ப பாபா வெளியில வருவாரான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. பாபா வெளியில அவங்க வர விடுவாங்களான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதான் உண்மையிலேயே ஆழமா இருக்கிறது. அதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.